அந்த இடம் எந்த வருஷத்துல கட்டப்பட்டது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்களே ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுதாங்க தஞ்சை பெரிய கோயில். இந்த தஞ்சை பெரிய கோயில்ல 3 நுழைவாயில்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம பல சன்னிதானங்கள் இருக்கு. இதுல முதல்ல நம்மளுக்கு காட்சி தர்றது மராட்டிய நுழைவாயில். இதுக்கு மராட்டிய நுழைவாயில் அப்படிங்கிற பெயர் காரணம் ஏன் வந்துச்சு அப்படின்னா, 17ஆம் நூற்றாண்டுல மராட்டியர்கள் ஆட்சி செய்த காலத்துல இந்த நுழைவாயில வந்து கட்டியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க சுண்ணாம்பு கற்கள்னால கட்டியிருக்காங்க. கோயில்ல இருக்கிற மத்த நுழைவாயில்களும், சன்னிதானங்களும் முழுக்க முழுக்க கிரானைட் கற்களும், கருங்கற்களும் வச்சு கட்டியிருக்காங்க. சுண்ணாம்பு கற்கள்னால கட்டப்பட்டதுனால, ஆண்டுகள் பல சென்றதுனால, இதில இருக்கிற பல சிற்பங்கள் வந்து சிதிலமடைஞ்சிருக்கு. அத நம்மளால வந்து பார்க்க முடியும். மராட்டிய நுழைவாயிலோட ஒன்றியே ஒரு விநாயகர் சன்னதியும், முருகர் சன்னதியும் அதோட வலதுபுறமோ, இடதுபுறமோ அமைஞ்சிருக்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம இந்த கோயிலுடைய வெளிப்புற சுவர்கள் எல்லாமே வந்து 16ஆம் நூற்றாண்டுல செவ்வப்ப நாயக்கர்னால வந்து கட்டப்பட்டது. மராட்டிய